ஏங்க உங்களுக்கு பாடுறதுக்கு நேரம் காலமே கிடையாதா? உன்னை பத்தி பாடுறதுக்கும் உன்னை பத்தி நினைக்கிறதுக்கும் நான் நேரங்காலம் பார்க்கணுமா? நான் ராத்திரிலையும் பாடுவேன், பகல்லையும் பாடுவேன். நான் எப்ப பண்ணா நீ வரணும். நீ வேணாம்னா சொல்லு, நான் பாடல. அது இல்லங்க, உங்க பாட்டை கேட்டதும் கண்ணு ரெண்டு தேடுது, மனசெல்லாம் படபடங்குது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏன் நீ தான் சில செதுக்க மாதிரியா போஸ் கொடுத்தா எதுக்கு கிடக்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவியா? அது மாதிரி தியானத்துல இருக்கிறது ஏன் வந்த? அதெல்லாம் அப்போ. ஆனா இப்போ உங்களோட பழக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னால எதையுமே மறைக்க முடியல. தயவு செஞ்சு என் வேலை நேரத்துல பாடாதீங்க. அதெல்லாம் முடியாது, நான் அப்படித்தான் பாடுவேன். என் ராஜா, என் கண்ணு, என் செல்லம், நான் சொல்றத கேளுங்க. சரி, உனக்காக நீ சொல்ற நான் கேக்குறேன். ஆனா நான் கேக்குறத நீ கொடுக்கணும். என்னது? கை ரெண்டையும் மேல தூக்கு. எதுக்கு? தூக்கு சொல்றேன். கண்ணு ரெண்டு முடிக்க, கப்புன்னு கட்டிக்க. வாமா வா. பாத்தியாமா இந்த சிலைய? முகத்தை பாரு, எந்த களங்கமும் இல்லாம தெய்வ கலையா இருக்குல்ல. ஆயன சிற்பி பண்ண பணியை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதேன்னு நான் பெருமைப்பட்டேம்மா. நீ கூட சிவகாமி இருந்த இடத்துல இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டேல. அப்பேற்பட்ட உன்னதமான பணியில ஏதாவது களங்கம் வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கம்மா. பஞ்சபூதங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்கிறது பூமிங்கிறதுனாலதான் அந்த பூமி தாயுடைய கர்ப்பத்திலிருந்து பாறைகளை சாஸ்திரப்படி தேர்ந்தெடுத்து திருப்பணி செய்கிறோம். அந்த கல்லுக்குள்ள இருக்கிற கடவுளுடைய தோற்றத்தை இந்த உலகத்துக்கு காட்டுற பெரிய பொறுப்புல நாம இருக்கிறோம். கடவுளையே படைக்கிற இந்த உன்னதமான பணிக்கு அத்திவாரமா இருந்து ஆரம்பிச்சு வைக்கிறதே உன்னுடைய தோற்றம் தாம்மா. களங்கமே இல்லாம தெளிஞ்ச நீரோடையா இருந்த உன் பார்வையில எனக்கு இப்ப சில மாற்றங்கள் தெரியுதம்மா. இது பருவத்துல ஏற்படுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது உங்ககிட்ட ஏற்படக்கூடாதுமா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல எந்த களங்கமும் இல்ல. அம்மா, சாமுத்திரிகா லட்சணத்தை படிக்காம இந்த கலையை தொட முடியாதம்மா. என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி எனக்கு அக்கறை இல்லை, ஆனா என்ன நடக்கணுங்கிறத பத்தி தான் எனக்கு அக்கறை. உங்க அப்பாவுடைய இந்த தெய்வ திருப்பணிக்கு நீ இந்த ஊருக்கு வரும்போது எப்படி இருந்தியோ அப்படியே இருந்து ஓதவனம்மா. நான் எதை சொல்றேன்னு உனக்கு தெரியும். நீயும் உன்னை மாத்திப்பேங்கிறது எனக்கு தெரியும். ஏன் அபிராமிய நான் நம்பலாமா? அம்மா, நான் கையெடுத்து கும்பிட்டா சாமியே எனக்கு வரம் கொடுக்கும். இப்போ உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். அப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. பரம்பரையா நம்ம குடும்பத்துல செஞ்சுட்டு வர இந்த தெய்வ திருப்பணியை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லப்பா. அப்பா, உங்க மேல ஆணையா, நம்ம கும்பிடுற அந்த தெய்வத்து மேல ஆணையா, இனிமே என் மனசுல எந்த ஆசாபாசுகளுக்கு இடம் கிடையாதுப்பா. இது சத்தியம்பா. முன்புன்னு தெரியாத ஆளு, அந்த ஆள்கிட்ட ஒரே தொல்லையா இருக்கு. அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஏடு பிடிச்சு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. அப்படியா? இந்த கயிறை இந்த ஏட்டுல போடு. சொல்றேன் கேளு. முன் ஜென்மத்துல நீ பண்ணியா பிறந்த, அவரு மனுஷனா பிறந்து உன்னை உலக்கையாலேயே அடிச்சு கொண்டாரு. அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அவரு கழுதையா பிறந்தாரு, நீ சலவ தொழிலாளியா பிறந்து அவரை அடிச்சு துன்புறுத்திட்ட. இந்த ஜென்மத்துல ரெண்டு பேருமே மனுஷனா பிறந்துட்டீங்க. அந்த பகை தீரவே இல்லை. அதனால அவரால உந்தனுக்கு வந்து விழும் உதை இது மாறாது மாறாது மாறாது. சுபம் சுபம் சுபம். ஐயோ, இதுக்கு வர வழி இல்லையா? ஏயா இல்ல, இதைய மதியால வெல்லலான்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த மதிய வச்சு தப்பிச்சுக்கப்போ. மதியா அவர் என் ஃப்ரெண்டு, அவரை வச்சு தப்பிச்சுக்கிறேன். யோ, அதையே நீ அந்த ஆள்கிட்ட உத வாங்கிட்டே இருக்கிற. மதியன்னு சொன்னது ஆளை இல்ல, புத்திய சொன்ன. அதை வச்சு படிச்சுக்கப்போ.
என்ன கண்ணா ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குற? வளையலையும் பூவியும் பார்த்து ஒரு வயசு பொண்ணதான் எதிர்பார்த்திருப்ப. யாரையோ எதிர்பார்க்க இவன் வந்து நிக்கிறான்னு பாக்குறியா? சும்மா நின்னா எப்படி பாடுறது? இனிமே நீ கரடியா கத்துனா கூட அந்த மயில் இந்த பக்கம் வராது கண்ணா. இந்த பார் காளிமுத்து, அந்த பாட்டுல எடுபடாது. பாட்டை மாத்திக்க. தேவதாஸ் படம் பாத்திருக்கல, ஒரு பைஜாமா ஜிப்பா போட்டுக்க, தோல்ல ஒரு ஷால்வையும் போட்டுக்க, கையில ஒரு ஃபுல் பாட்டிலையும் பிடிச்சுக்க. உலக மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னு பாடிக்கிட்டே திரி. அபிராமி, 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 கதவு திறமா. உனக்கு என்னாச்சு? இப்ப கதவு திறக்க போற இல்லையா? அபிராமி, அபிராமி, ஏன் என்ன பார்த்தோம் கதவு போடுற? உனக்கு என்னாச்சு? சொல்ல அபிராமி. என்ன பாக்க நீங்க இங்க வராதீங்க. உங்களை பார்க்க எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்னு கேட்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க.